பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார். இன்று காலை எப்போதும் போல எல்லாரும் வேலைக்கு போன பிறகு நான் காலையில செபிக்கும்படியாக கடந்து வந்தேன். என்னுடைய வேலைகளை எல்லாவற்றையும் முடித்து விட்டு நான் எப்போதுமே ஆரம்ப ஜெபம் செய்து விட்டு 2-3 பாடல்களை பாடிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆராதித்து விட்டு தான் ஜெபத்துக்குள்ளாகவே கடந்து போவேன். நான் எல்லா வேலையும் முடித்து விட்டு கதவை சாத்தி விட்டு திரும்புவதற்குள்ளாகவே ஆவியானவர் என்னோடு பலமாய் இடைப்பட்டதை என்னால் உணர முடிந்தது. நான் இன்னும் ஜெபத்துக்கு நேராக தயாராக கூட இல்லை, நான் உட்கார கூட இல்லை. ஆனாலும் ஆவியானவர் எனக்குள்ள வல்லமையா இறங்கி வாலிபர்களை குறித்ததான ஒரு மிகப்பெரியதான ஒரு குமுறல்களை, ஆவியானவருடைய குமுறல்களை என்னால் காலையில கேட்க முடிந்தது. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னால் அதை எப்படி அதை கிரகிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. என்னையே அறியாமல் நான் அழுகிறேன், என்னையே அறியாமல் உருண்டு பரண்டு ஜெபிக்கிறேன். என்னால் முடியவே இல்லை. ஆவியானவர் இடத்துல நான் நிதானித்து கேட்ட பொழுது வாலிபர்கள் மேல கர்த்தருக்கு இருக்கிறதான எவ்வளவு பெரிய பாசம், எவ்வளவு பெரிய அன்பு. அவர் என்ன நினைக்கிறார்? நான் என் பிள்ளைகளை என்னவோ நினைத்து இந்த பூமியிலே படைத்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த பூமியில நடக்கிற ஒரு காரியங்களும் பிள்ளைகளை பாவ காரியங்களில் அழிவுக்கு நேராக சாத்தான் பிடியில இருளின் ஆதிக்கங்கள்ல சிக்கி தவிக்கிறார்கள். அவங்க படுகிற பாடுகளை எல்லாம் நினைக்கும் பொழுது என்னால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை என்பது போல ஆவியானவர் வெளிப்பட்டதை என்னால காலையில பார்க்க முடிந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். வாலிபர்களே, தயவு செய்து யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, இந்த வசனத்தை பிரசங்கத்தை கேட்கிறீர்களோ, உங்கள் வழிகளை கர்த்தர் சீர்படுத்துகிறார், உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாங்க, யோபுவை பத்தி உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யோபு என்ன பண்ணி கொண்டு இருந்தான்? தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தை பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று பிள்ளைகள் ஏதாகிலும் தவறாய் பேசி விடுவார்கள், தவறு செய்து விடுவார்கள் என்பதற்காக அவர்களுக்காக அடிக்கடி பலி செலுத்துவது உண்டு. ஆனால் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, தேவ சமூகத்துல தேவ தூதர்களும் நிக்கிறாங்க, சாத்தானும் நிக்கிறான். அப்ப ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை தான் யோபு 1ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது பாருங்க. நான் 7வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. அவன் என்ன சொன்னா? நான் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். அவனுடைய வேலையே என்ன தெரியுமா? சாத்தானுடைய வேலையே உலகம் எங்கிலும் சுற்றுவது, தேவ பிள்ளைகளை போய் அவர்களை எல்லா விதத்திலுமே டிஸ்டர்ப் பண்றது, அவங்களை அழிவுக்குள்ளாக நடத்துறது, அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது. இதுதான் அவனுடைய வேலையே. கர்த்தர் சரியாக புரிந்து கொண்டு கரெக்டா பாயிண்டை எடுத்து விடுறாரு. பாத்தீங்களா? என் தாசனாக யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவனை போல நல்லவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அதுக்கு சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட. அந்த வார்த்தையை கேளுங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அதுக்கு கீழே வசனம் சொல்லுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? தேவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? தம்முடைய பிள்ளைகளை அனுதினமும் பாதுகாக்கிறது. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? எங்க யாரு ஜெபிக்கிறாங்க, எங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க, எங்கெல்லாம் போய் வேதத்தை எடுக்கிறாங்க, அவங்களை எப்படி ஆகலாம் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற சிந்தைகளை மாற்றுவது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் அவன். எப்படிப்பட்டவன் அந்த சாத்தான்? திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். தேவனோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வருகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த சாத்தான் என்ன பண்றான்? ஆத்துமாக்களை திருடுகிறான். ஆத்துமாக்களை திருடுவது மாத்திரமல்ல, அழிவுக்கு நேராய் நடத்துகிறான். கடைசியில அவர்களை கொல்லவும் செய்கிறான். எதுக்கு தெரியுமா? தன்னோடு கூட நரக பாதாளத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிறேன். எனக்கே சில நேரங்கள் பாரங்கள் வருவது உண்டு. சாதாரண ஒரு மனுஷியாகிய எனக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் ஓடுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய துக்கம் உண்மையாகவே நியாயமானது. என்ன தெரியுமா? இப்போ நான் எங்க கேள்விப்பட்டாலும், எங்க போனாலும் ஊழியக்காரருடைய குடும்பங்களே, ஒரு 5-6 ஊழியக்காரங்க குடும்பங்கள்ல இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல நன்றாக ஊழியம் செய்வார்கள், சபை நடத்துவார்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள், பிரசங்கம் செய்வார்கள், பாடல் ஊழியங்களை செய்வார்கள், கிராம ஊழியங்களை செய்வார்கள், ஆத்துமாக்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ரெஸ்டே இருக்காது அவங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் சாத்தான் என்ன பண்ணுவானா? கை வைப்பான். இங்க பாத்தீங்கன்னா யோபு என்ன பண்ணா? எங்க விருந்துக்கு போகும்போது, பிறந்த நாளுக்கு போகும்போது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்டிகைக்கு போகும்போது தன்னுடைய பிள்ளைகள் தங்களே அறியாம பாவம் செய்து விடுவாங்களோ என்பதற்காக எச்சரிக்கையாக பலி செலுத்துகிற ஒரு நல்ல தேவ மனுஷன்.
உத்தமனும் சன்மார்க்கனும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனுஷனுடைய குடும்பத்துக்கு தான் என்னாச்சு? சாத்தான் வந்தான். அவன் சொன்னான், நீங்க வேலி அடிச்சதுனால தானே உங்களுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பாருங்க, வேலி அடிக்கிற காரியம் என்ன, அது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அழைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். நீ அடைக்கப்பட்ட தோட்டம். எந்த தோட்டத்தை அடைப்பாங்க தெரியுமா? நிறைய பூவும் காயும் கனியும் உள்ள மரத்தை என்ன பண்ணுவாங்க? சுத்தி வேலி அடைச்சு என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பாங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்றேன், படிக்கிறேன் பாருங்க. அவர் அதை வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தாராம். வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. வாலிப பிள்ளைகளாக நீங்கள் எல்லாருமே முத்திரிக்கப்பட்ட கிணறா இருக்கிறீங்க, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இருக்கிறீங்க, தேவனுக்காக முத்திரிக்கப்பட்ட கிணறா இருக்கிறீங்க, மறைவு கட்டப்பட்ட கிணறா இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க வாலிப பிள்ளைகள், பூவும் பிஞ்சுமா இருக்கிறதான ஒரு தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள். நீங்க அந்த தோட்டத்துல என்னெல்லாம் இருந்ததுன்னு அந்த உன்னத பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. மாதுளம் செடிகளும் நலத செடிகளும் குங்குமமும் லவங்கமும் பட்டையும் சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசனை வீசி கொண்டிருக்கும், கந்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு தோட்டம். அதற்காக தான் குழி நரிகள் வந்து அதை கெடுத்து விடக்கூடாது, பறவைகள் குரங்குகள் தேவையில்லாத ஆடு மாடுகள் வந்து அது வேலி இல்லை என்றால் மேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அதை வேலி அடித்து கர்த்தர் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய தோட்டம். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது. அதுல பாருங்க, நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவருக்கு நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு, அந்த இடத்துல வைத்து உங்களை நடத்துகிறார். அந்த ஊழியக்காரங்க 5 அந்த குடும்பங்கள் சொன்னாலே, அந்த குடும்பத்துல நான் கவனித்த விஷயங்கள் என்ன தெரியுமா? நன்றாக ஊழியம் செய்கிறவுடைய பிள்ளைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒன்று குடிக்காரர்களா இருக்கிறாங்க, இல்லை என்றால் உலக மனிதர்களை போல வாழ்கிறவர்களா இருக்கிறாங்க. அடுத்தது புறஜாதி பெண்களையோ பையன்களையோ விரும்பி திருமணம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மனைவியை விட்டோ இல்ல கணவனை விட்டோ பிரிந்து வாழ்கிற ஒரு குடும்பமா இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை நான் கேட்ட பொழுது மிகவும் மனதுக்கு வேதனையும் வருத்தத்தையும் தான் கொடுத்தது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்னுடைய பிள்ளைகளை நான் பரிசுத்தப்படுத்தி எனக்கென்று நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? வேலி அடித்து பாதுகாக்கிறேன். சாத்தான் சொல்றான், நீங்க உங்க பிள்ளைகளை வேலி அடைக்கலையா, அதனாலதான் அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா உங்களை வேலி அடித்து கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனா நீங்களா என்ன பண்றீங்க? அதை விட்டு தூர போறீங்க. அந்த வேலியை ஒருவேளை நீங்க பாவம் செய்து, பாவம் எப்படி எல்லாம் வருது தெரியுமா? ஏவாள் அவ்வளோ வருஷம் அங்க இருந்தா ஏவாளு, ஆனா அந்த பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன போது அவளுக்கு அந்த பழத்தை மேல கண்ணு போகல. என்றைக்கு சாத்தான் வந்து அவளிடத்துல நின்று இந்த பழம் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவளுடைய பார்வைக்கு அந்த பழம் எப்படி இருந்ததா? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்கதும் இருந்ததாம். அப்போ அந்த சாத்தான் என்ன தெரியுமா பண்றான்? நம்மளுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை குருடாக்கி விட்டு மாம்சத்துக்குரிய சரீர கண்களை திறந்து விடுகிறான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? விழுந்து போகிறோம். விழுந்து போகிறதுனாலதான் சில பாவங்களை செய்யறோம். தாவீது என்ன பண்ணா? யுத்தத்துக்கு போகாம உப்பரகியின் மேல உலாவினதுனால பச்சேவலை பார்த்து விழுந்து போனான். இதை நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? இதே போலதான் கர்த்தர் உங்களை சொல்றாரு, உங்களை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. நீங்களோ என்ன செய்றீங்க? பிரஜாதி மக்களை தேடி போவதும் கர்த்தரை அசட்டை செய்வதும் விழுந்து போவதும் பாவம் செய்கிறதுமா இருக்கிறீங்க. மாத்திரமல்ல, வேலியை எடுத்து போட்டா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சாத்தான் வந்து ஆண்டவரிடத்துல யோபு குடும்பத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டது போல உங்களை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை, அந்த வேலியை உங்களை விட்டு நீக்கி போட்டா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 80:13 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? அந்த சுத்தி இருக்கிற அந்த வேலியை தகர்த்து போட்ட உடனே என்னாச்சு? காட்டுப்பன்றி வந்து அதுல உழுது கொண்டு இருக்கிறது. அங்க ரோட்ல நடக்கிறவங்க போறவங்க வரவங்க எல்லாரும் அந்த செடிகளையும் அந்த பழங்களை பறித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. காட்டுப்பன்றி போய் அந்த வேரோடு இருக்கிற செடிகள் எல்லாம் உழுது அந்த செடிகளை, அந்த வயல் நிலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அதை சுற்றி இருந்த மதில் இடிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. போறவங்க வர்றவங்க எல்லாரும் அந்த தோட்டத்துக்குள்ளாக நுழைந்து அதை கெடுத்து போட ஆரம்பித்தார்கள். புலிநரிகள் வந்தது, அகாய்த்து பறவைகள் வந்தது, மிருகங்கள் வந்தது, காட்டுப்பன்றி வந்தது, நடமாடுகிற மனிதர்கள் வந்தார்கள். எல்லாரும் அதை மேய்ந்து போடத்தக்கதாய், அதை கெடுத்து போடத்தக்கதாய் இறங்கி வந்தார்கள். இன்றைக்கு
எத்தனை பிள்ளைங்க தேவனுடைய கரத்துக்குள்ளாக வேலி அடிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மதிலிருந்த பாலான பட்டணத்துல விழுந்து கிடக்குறீங்க? போறவங்க வரவங்க கண்களில் எல்லாம் நீங்க பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எப்போது கற்றாலும் சபைக்கு போறாங்க, சத்தியத்தை கேட்கறாங்க, பரிசுத்தமாய் வாழுங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார், உண்மையா இருங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார், வழி விலகி போகாதிருங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். அவருடைய புத்திகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம போனதுனால உங்களை சுற்றி இருக்கிற மதில் என்னாச்சு? வேலி எடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு போயிடுச்சு. இன்றைக்கு பாலான பட்டணம் போல கிடக்கிறது. அதனால இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்களாம்? போறவங்க வர்றவங்க எல்லாருமா வந்து என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் வசப்படுத்திக் கொள்கிறார்கள்? அந்நிய மக்கள். அது உங்களுக்கு புரியும் என்று விரும்புகிறேன், நான் நம்புகிறேன். நிச்சயமாக இதை பார்க்கிறவர்களுக்கு புரியும். அந்நிய மக்கள் வந்து என்ன பண்றாங்க? யார் மற்ற இதை பார்க்கறா? அதெல்லாம் இல்ல. இந்த காலத்துல இப்படிதான், நீ இதை செய், உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய், நீ யாருக்காகவும் உன்னை நீ மாத்தி கொள்ளாதே என்று வருகிறது தான் இப்போதைக்கு உள்ள காலம். ஆண்டுடைய வார்த்தைக்கு யாரும் செவி கொடுப்பதே கிடையாது. ஆகினால இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன பண்றாங்க? இவங்க எப்போது கற்றாலும் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துக்கு எடுத்துக்கொள்ளாததுனால அவங்கள வந்து அவங்க என்ன பண்றாங்க? வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை வீணாக அழிந்து பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நிறைய ஊழியக்கார குடும்பங்கள்ல நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு வேறு வேறு விதமாய் தேவனை அறியாத பிள்ளைகளை போல வாழ்ந்து தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொன்னார். செருபாபேல் என்பது யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அந்த பெரிய பர்வதத்தை பார்க்கலாம் பெரிய இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். பர்வதம் எவ்வளவு பெருசு, அதை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறாராம். தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து முத்தரித்து தனக்கென்று வைத்திருக்கிறார் தன்னுடைய தோட்டத்துல. ஆனா அதனால்தான் மலைகளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி, சாதாரணமான ஆளு என் பிள்ளைங்களுக்கு முன்பதாகன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கனத்த மகிமைய வல்லமைய பவரை இழந்து போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உங்க கரங்களில கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாய பள்ளுங்கள் என்று உங்களை ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்த்து அனுப்புகிறார். மிகப்பெரிய ஒரு வேட்டையன் பிள்ளைகள் ஆடி ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். நீங்களோ அதே உலக பிரகாரமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து நிறைய ஆத்துமாக்களை கொலை செய்து கொலை பாதகர்களாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் என்ன பண்றாங்க? எனக்கு தெரிந்த ஒரு பெண், அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஆளுக்கிட்ட சொல்லி அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அப்படியாம்மா? உங்க ஆள் என்னவா இருக்காங்கம்மா? ரவுடியா இருக்காங்க. ரவுடினா எந்த மாதிரி ரவுடிமா? கொலை பண்ற அளவுக்கு ரவுடி. இப்பதான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், சீக்கிரமா வந்துருவான், எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு ஒரு கிறிஸ்தவ பெண் எவ்வளவு மோசமான நிலைமையில இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வருமானால் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாவத்தை நோக்கி, அழிவை நோக்கி, சாபத்தை நோக்கி போய் தன்னுடைய பெற்றோருக்கு பாரமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒருவரும் அறியாது இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புகிற சில காரியங்கள் என்ன தெரியுமா? ஒன்றுமில்ல, நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. தன்னுடைய ஜனத்தாருடைய சிறையிருப்புல இருந்து வந்தவங்களுடைய அந்த தேவாலயத்தினுடைய மதில் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த உடனே அவன் என்ன பண்றான்? சில நாளாய் உட்கார்ந்து துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி சொல்லி ஏகப்பட்ட காரியங்களை வைக்கிறான். அவனை போல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் வாலிப பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். தேவனே, இந்த ஜனங்களை ரட்சியும், உங்களை கொண்டுதான் மிகப்பெரிய எழுப்புதலை உருவாக்க வேண்டும், தீப்பொறிகளை உருவாக்க வேண்டும் என்று ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களோ இந்த பூமியில் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இது கடைசி காலம் என்று கூட உணராத ஒரு பிள்ளைகளா தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பெற்றோருக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிற. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் மூலையிலும் பசியினால் மூச்சுறுத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு. எழுந்திரு, முதல் சாமத்திலே கூப்பிடு, தண்ணீரை போல உன்னோட கண்ணீரை ஊற்றிவிடு. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நின்று நீ மன்றாடி தேவனிடத்துல நீ கேட்க வேண்டிய காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்துக்கு, குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடும். இரு கரங்களையும் நோக்கி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே
என் பிள்ளை பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், நீங்க தான் அவனை காப்பாற்றணும், நீங்க தான் அவனை ரட்சிக்கணும், நீங்க தான் அவனை மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி செபிக்கணும். இன்னைக்கு அந்த இளைய குமாரன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? நான் ஒரு நாள் திடீரென்று சுயநலமாய் ஒரு முடிவெடுத்தான். என்னுடைய ஆசைகள் எனக்கென்று தனியா ஒரு பங்கு இருக்குல்ல, நான் ஏன் இவங்க கூட இருந்து எப்ப கிடைக்குதோ அப்ப அனுபவிச்சுக்கலாம் இருக்கணும், என்னுடைய ஆசைகளை என்னுடைய பங்கெல்லாம் எனக்கு பங்கு போட்டு கொடுங்க, நான் போய் என் இஷ்டப்படி வாழ விரும்புறேன்னு சொல்லி தன் தகப்பனிடத்துல இருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போனான். ஆனா அவன் போய் நல்லா வாழல, சமாதானமா இல்ல, அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. இன்றைக்கு அவன் என்ன பண்ணான்? ஒரு பன்றி மேய்க்கிறவன் இடத்துல போய் ஒண்டி கொண்டான். பன்றி மேய்க்கிற சாப்பாடு கூட கிடைக்காம பட்டினியா கடந்தான். வெறுமையோடு கண்ணீரோடு என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று புத்தி தெளிந்து எழுந்தான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே, ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் புத்தி தெளிந்து எழுந்திருக்கிறீர்களோ, உங்களுக்காக வாசற்படியிலே நின்று காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்து போன அத்தனை அதிகாரங்களையும், நீங்கள் இழந்து போன அவருடைய நாமத்தை, நீங்கள் இழந்து போன அவருடைய பரிசுத்தத்தை, நீங்கள் இழந்து போன வல்லமைய மகிமையை திரும்ப உங்களை கொடுத்து உங்களை எல்லா விதத்திலும் தேவனுடைய கரத்துல நிறுத்தும்படிக்கு கர்த்தர் வாசப்படியில நின்று நீர் எப்பொழுது திரும்பி வருவா என்று உன்னுடைய ஒரு திரும்புதலுக்காக புத்தி தெளிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளை, பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நடக்கையில நீங்க கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அன்னைக்கு சொன்னதனுடைய அர்த்தம் இதுதான். கடைசி காலத்துல உன் பிள்ளைகள் இப்படி போவார்கள், உன் பிள்ளைகள் அழிந்து போவார்கள், உன் பிள்ளைகள் உலகத்திலேயே கிடப்பார்கள், விழுந்து போவார்கள் என்று சொன்னதுக்கான அர்த்தமே இதுதான். அதற்காக தான் சொன்னார், உன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல, அவருடைய பிராணனுக்காக உன் இருக்கரங்களையும் தேவ சமூகத்துல ஏறிடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு. அண்ணால் என்ன பண்ணா? தன்னுடைய பிள்ளை, தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை அப்படியே ஊற்றினாலாம். உங்களுடைய பிள்ளை மறுபடியும் திரும்பி வர வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுங்கள். உங்களுடைய இரு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக ஏறிடுங்கள். தேவன் உங்களோட அநேக காரியங்களை கொண்டு பேச விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தெபோராளை போல எழும்பணும். தெபோராள் அவ்வளோ நாள் வரைக்கும் சும்மா இருந்தா. நான் எலும்பும் அளவுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க எப்ப எழும்புறீங்களோ, நீங்க எழும்பும் பொழுது உங்களுக்கு இரு கரங்களையும் பிடித்து தூக்கி எடுத்து உங்களை உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க திரும்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சகையுவை பார்த்து சொன்னது போல, என்றைக்கு புத்தி தெளிந்து எழுந்து திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று வருகிறீர்களோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைத்து உங்களை சகல அதிகாரிகளை திருப்பி கொடுத்து உங்களை வாழ வைப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எழுந்திருங்கள். இந்த பூமியில சேற்றில நாற்றம் எடுத்து கிடக்காதீங்க. இந்த பூமியில பிசாசின் இருளின் ஆதிக்கத்துல கிடக்காதீங்க. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஓடி போய் ஒளிந்துக்கிறீங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிந்து கொண்டாங்க இருளுக்குள்ள. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இல்ல? பரிசுத்தம் இல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தவங்க இருளின் பிள்ளைகளா மாறினாங்க. ஏன்? கீழ்ப்படியாததுனால. இன்றைக்கு நீங்க ஓடி ஒளிந்து கொள்ளாதபடிக்கு எழுந்து தேவனுக்கு முன்பாக வாருங்கள். உங்களை எல்லா விதத்துல இந்த கடைசி காலத்துல வல்லமையா உங்கள் மூலமா மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எழுந்திருங்கள், வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்துல நின்றுங்கள். கர்த்தர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை உற்று கவனிக்கிறவர்களாய் காணப்படுங்கள். தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, அசட்டை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வாருங்கள். நிச்சயமாக நித்திய ஜீவனை உங்களை கொடுக்கும்படி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென்.